அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பா. என்னம்மா சொல்ற? ஏய் சனியனே, அந்த டிவி சவுண்டுக்கு வர காது வலிக்குது. டேய் உன் மூஞ்சியே சாம்பிராணி மாதிரி இது, இதுல வேற உனக்கு காதல் வேற கேக்குதா? செருப்பு பிஞ்சுக்கோ உனக்கு. இவ்வளவுதான் யாராச்சும் லவ் பண்ணுவாங்கம்மா. 4 நாள் கூட இருந்தாலே அவனை ஓடி போயிடுவானுங்க. ஏய் பண்ணாட, நான் லவ் பண்ணி 4 வருஷம் ஆகுது, நீ அடங்கு. 4 வருஷமா? என்னம்மா சொல்ற? அடி பாவி, உன்னை கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து பார்த்து வளர்த்ததுக்கு எங்களை எங்க கொண்டு போய் நிறுத்த போறியோன்னு தெரியலையே. வேற எங்க நிறுத்த போறா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான். செருப்பால் அடிப்போம் உன்னை. வாய முடுற, சூடு வச்சிருவோம் வாயில. இத பாரு தீபிகா, உனக்கு இதெல்லாம் செட் ஆகுது, புரியுதா? விட்டுரு. நான் என்ன மத்த பொண்ணு மாதிரி ஓடியா போனேன்? நேர்மையா தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்ட்டு. என்னம்மா சொல்ற? வாய் மூடுங்க. நானும் பாத்து நிக்கிறேன். அப்ப சும்மா என்னம்மா சொல்றீங்க கேக்குறீங்க தவிர ஏமா இப்படி பண்ணி கேட்கவே மாட்டீங்க. நீங்க இந்த மாதிரி செல்லம் கொடுக்கறதுனால தான் உங்க பொண்ணு இந்த இடத்துல வந்து நிக்கிறா. இந்த பெத்த பொண்ணை எப்படிமா திட்டமான சொல்றோம், என் லிட்டில் பிரின்சஸ் மாவ. இதுவே நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவ்வளவுதான். வீட்டுல பையனுக்கு மரியாதை இருந்திருக்காது. நீ நேர்மையா சொன்னனால அந்த பையனை கூட்டின்னு வர சொல்றேன். நாளைக்கு யாருன்னு அந்த பையனை காட்டு என் கண்ணுல. அம்மா, அப்ப நானும் நேர்மையா என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டாமா? அடிங் செருப்பால நான்